யூடியூப்ல வந்து அழகாக பேசிய ஜெயம் ரவி அதை கண்டுகொள்ளாத சிவகார்த்திகேயன் அப்படின்னு போடுவாங்க. அதனால நான் ரெண்டு வரியாவது பேசிடுறேன். ரவிமோகன் சார் எங்க எடுக்கிறதுலே சீனியர், எங்களுக்கு அவர் தான். நீங்க தான் பெரியவங்க நீங்க அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் பண்ணுவோம். அத்தர்வா ப்ரோ அவர் நல்லா ஃபிட்டாக இருக்காரு, என்னைய டெசர்ட் சாப்பிட வச்சிருவாரு. அவர் ஆனால் அப்புறமா ஒரு கோட் பண்ணிடுவார்னு நினைக்கிறேன். நான் அந்த சந்தோஷத்துலேயே தூங்கிடுவேன். அடுத்த நாள் ஐயோ கொஞ்சம் வெயிட் போட்டுமே அந்த மாதிரி இருக்கும். அண்ட் மேம் உங்களை பற்றி இதுக்கு மேலே நான் சொல்ல போகிறது இல்லை, ஆனால் நிறையா இருக்குது. எபிசோடெல்லாம் வச்சுருக்கேன் நான், அது ஆடியோ லான்ச்சில் பார்த்து. ஜிவி ப்ரோ இன்னும் நிறையா இருக்குது உங்களை பற்றி பேச வேண்டியது, ஆடியோ லான்ச்சில் வச்சுக்கிறேன். வாடி. எஸ்கே வந்து கண்ட்ரோல் பண்ணி பேசிட்டு இருக்காரு. ஏன்னா மேம் கிட்ட இருந்து போது எஸ்கே நோ அப்படிங்கிற மாதிரி மேம் சொல்லிட்டாங்கன்னா அதை நான் செஞ்சுட்டேன். ஓகே ஓகே பட் ஐ திங்க் we have to இப்படிலாம் பண்ணாதீங்க மேம். அப்போ நீங்கள் சொன்னதெல்லாம் செய்யாத மாதிரி இருக்கு. ஆக்சுவலாக எல்லாரை பற்றியும் நான் ஆடியோ லான்ச்சில் தான் பேசணும்னு வச்சுருந்தேன். ஏன்னா நிறையா இருக்குது எனக்கு ஒவ்வொருத்தருக்கும் 10 நிமிஷம் இருக்குது. ஒரு எபிசோடாக வச்சுருக்கேன். இங்கே மற்றவங்கெல்லாம் பேசிட்டதுனால நான் ஒரு வரியாவது பேசணும் மேம். இல்லைன்னா யூடியூப்பில் வந்து அழகாக பேசிய ஜெயம் ரவி அதை கண்டுகொள்ளாத சிவகார்த்திகேயன் அப்படின்னு போடுவாங்க. அதனால் நான் ரெண்டு வரியாவது பேசிடுறேன். அண்ட் அத்தர்வா ப்ரோ இவருக்கு எனக்குமான ஈக்குவேஷன் வந்து சாப்பாடில் தான் எங்களுடைய கனெக்ஷனே. அவர் நல்லா ஃபிட்டாக இருக்கார், என்னைய டெசர்ட் சாப்பிட வச்சிருவார். அவர் ஆனால் அப்புறமா ஒரு கோட் பண்ணிடுவார்னு நினைக்கிறேன். நான் அந்த சந்தோஷத்துலேயே தூங்கிடுவேன். அடுத்த நாள் ஐயோ கொஞ்சம் வெயிட் போட்டுமே அந்த மாதிரி இருக்கும். பட் ஒரு பிரதர் பாண்டிங்குன்றது நீங்கள் படத்தில் பார்க்குறது நடிப்பு இல்லை, உண்மையாக அவருக்கு என் மேலே இருக்கிற கேர், எனக்கு அவர் மேலே இருக்கிற கேர். அண்ட் மேம் உங்களை பற்றி இதுக்கு மேலே நான் சொல்ல போகிறது இல்லை, ஆனால் நிறையா இருக்குது. எபிசோடெல்லாம் வச்சுருக்கேன் நான், அது ஆடியோ லான்ச்சில் பார்த்து. அண்ட் ஸ்ரீலீலா வெரி ஹாப்பி, உங்களோட ஃபர்ஸ்ட் தமிழ் ஃபிலிம். அண்ட் ரவிமோகன் சார் நீங்கள் படத்தில் தான் வில்லன், எனக்கு நான் காலேஜ்லேருந்து பார்த்த ஹீரோ தான் நீங்கள். அப்படி தான் என் செட்டில் இருக்கணும், இந்த படத்தில் இருக்கணுன்றதான் நான் நினச்சது. அது எப்போவுமே அப்படி தான் நினைப்பேன் சார். அதனால தான் நாங்கள் ரவிமோகன்றது தான் ஃபஸ்ட்டு நேம் இருக்கும். இங்கே இருக்கிறதுலே சீனியர் எங்களுக்கு அவர் தான். நீங்கள் தான் பெரியவங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் பண்ணுவோம். ஜிவி ப்ரோ ஜிவியோட 100th ஃபிலிம். நான் இப்போ தான் சொல்லிட்டு இருந்தேன், அம்மா கேட்டாங்க ஜிவி பிரகாஷ் 100 படம் பண்ணிருச்சுப்பா, சின்ன குழந்தையிலேருந்து மியூசிக் போடுதோ அப்படின்னு இன்னைக்கு காலையில் கேட்டாங்க. அந்த விகடன் இன்டர்வியூ பார்த்துட்டு அம்மாம்மா அவர் சின்ன வயசுலேருந்து ஆரம்பிச்சாருமா, நான் குழந்தையா இருக்கும்போதில் மியூசிக் டைரக்டர்லாம் 10 படம் 15 படம்லாம் பண்ணலாமா, அதனால அவன் 100 படம் பண்ணிருச்சுப்பா, பெரிய விஷயம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ் ஜிவி. இன்னும் நிறையா இருக்குது உங்களை பற்றி பேச வேண்டியது, ஆடியோ லான்ச்சில் வச்சுக்கிறேன். வாடி. எஸ்கே வந்து கண்ட்ரோல் பண்ணி பேசிட்டு இருக்காரு. ஏன்னா மேம் கிட்ட இருந்து போது எஸ்கே நோ அப்படிங்கிற மாதிரி மேம் சொல்லிட்டாங்கன்னா அதை நான் செஞ்சுட்டேன். ஓகே ஓகே பட் ஐ திங்க் we have to இப்படிலாம் பண்ணாதீங்க மேம். அப்போ நீங்கள் சொன்னதெல்லாம் செய்யாத மாதிரி இருக்கு.